வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி கும்பம். கும்பத்தான் குலத்தை காப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. குலம்னா குடும்பம். ஓகேவா? மேலும் உறுதியான கொள்கை உடையவர், பொறுமைசாலி, தன்னம்பிக்கை சற்று அதிகமாகவே இருக்கும். சதா ஏதாவது ஒரு ஆழ்ந்த யோசனையில் எப்போதுமே ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. உண்மையை கண்டறிய வேண்டும் என்ற ஒரு அதிக நோக்கம் எப்போதுமே இருக்கும். எதிர்கால விளைவுகளை முன்கூட்டியே அறியும் திறன் இவங்ககிட்ட அதிகமாக காணப்படும். இவருக்கு ஞாபக சக்தி அதிகம் உண்டு. பிறரை எடை போடுவதில் சாமர்த்தியவர் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய சுய முயற்சியால் குடும்பத்தினரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையுடையவர். இவர் கடின வேலையை ஈடுபடாமல் ஒதுங்கிக் கொள்வார். சாமர்த்தியமாக கடினமான வேலையை இவர்களுக்கு சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொள்ளுவார். தர்ம சிந்தனை, தெய்வ பக்தி அதிகமாகவே காணப்படும். வீண் வம்பு வழக்கு இவ்வாற்று செவிக்க மாட்டார். ஆனால் வம்பு வழக்குகளை அஞ்சாமல் எதிர்த்து நியாயத்திற்கு நிலைநாட்டுவார் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த கும்பராசிக்கு தற்பொழுது ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கின்றன. சரியா? மேலும் இந்த கோச்சார பலன் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, இப்போதைக்கு இந்த கோச்சாரங்க பலன்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. 100க்கு ஒரு 65% சொல்லலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11லேருந்து குரு 5லேருந்து 7ஆம் பார்வையாக உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்குறதுனாலையும், லக்கணத்தை உங்கள் ராசியை 9ஆம் பார்வையை பார்க்குறதுனாலையும் எவ்வளவு நம்மளுக்கு ஒரு கஷ்டங்கள் ஏற்றத்தாழ்வுகள் ஏதாவது வந்தாலும் அதிலேருந்து காப்பாற்றிடுவார் குரு பகவான். மேலும் உங்களுக்கு இந்த வண்டி வாகனங்கள் வியாபாரம் செய்கிறவங்களாலும் சரி, இந்த அழகு சார்ந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு கணிசமான ஒரு லாபம் ஏற்படும். மேலும் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நன்றாக படிப்பாங்க. அதே நேரத்தில் அலுவலகத்தில் வேலை புரிபவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஹை போஸ்டிங் கிடைக்கும். அதையும் தாண்டி சுய தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு கணிசமான லாபம் ஏற்பட்டே ஆகும். தற்பொழுது கொஞ்சம் உங்களோட ராசிக்கு பார்த்திங்கன்னா பெருசாக ரொம்ப பாதிப்பு அதிகம் இருக்காது. சனியோட பாதிப்பு அதிகம் இருக்காது. எனவே நான் இப்போ சொன்னது முழுக்க கோச்சார பலன். இந்த கோச்சார பலன்கிறது 100க்கு ஒரு 10% மட்டும்தான் பொருந்தும். ஏதேனும் உங்களுக்கு ஜாதகத்தில் சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.